சாதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளை கொடுத்து இந்த நாளுக்கான தேவைகளை சந்தித்து நம் எல்லோருக்கும் புதிய நாட்களை ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்மை காண்கிற தேவன் நாம் வாழ வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கின்றார். அதன்படிதான் இந்த நாளில் நாம் இந்த புதிய நாளை கண்டிருக்கின்றோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், மேலிடத்தில் இருப்பான். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 22 இறைவார்த்தை 29. தாம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார், அவர் பாமர மனிதரிடையே இரார், அரசு அவையில் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஒருவன் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்தால் அவன் சாதாரண மனிதரிடத்தில் இல்லாதபடி அவன் ராஜாவின் முன்பாக, பெரிய பெரிய அதிகாரிகள் முன்பாக இருப்பான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் கவனமாயிருந்து செயல்பட்டால் எல்லோருக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். இதோ தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தில் ஜாக்கிரதையாய் செய்யக்கூடியவன் பாமர மனிதனிடத்தில் இருக்க மாட்டான். சாதாரண மனிதனிடத்தில் அவன் வசிக்க மாட்டான், இருக்க மாட்டான். மாறாக பெரிய பெரிய பிரபுக்களிடத்திலும் ராஜாவினிடத்திலும் அவர்கள் பந்தியில் அவனுக்கு ஒரு இடம் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கின்றார்கள். ஆனால் இதில் எத்தனை பேர் கருத்தாய் செய்கின்றார்கள், கவனமாய் செய்கின்றார்கள்? கடமைக்கென்று ஏனோதானமாய் செய்யக்கூடியவர் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தங்களுடைய வேலைகளில் கவனமாய், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் செவ்வனே செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட வேலையாய் இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும், அல்லது ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், அரசு அதிகாரியாக இருந்தாலும், வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் தன்னுடைய கடமையை உணர்ந்தவர்களாய் கவனமாய் ஜாக்கிரதையாய் செய்யும் போது இறைவனும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அவர்களோடு இயங்கி செயல்படுவாராம். உயர்ந்த இடத்தில் அவர்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். குறிப்பாக வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பொறுப்புகளை தாங்கி நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை நல்விதமாய் நடத்தக்கூடியவர்கள், பிள்ளைகளுடைய காரியத்தில் கவனமாய் இருக்கக்கூடியவர்கள், கணவன் அல்லது தகப்பனார் ஈட்டி கொண்டு வருகின்ற பணத்தை சேகரித்து செலவழிக்க வேண்டியதற்கு செலவழித்து மற்ற வரக்கூடிய நாட்களில் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுடைய உடல் சுகவினத்தில் அவர்களை தாங்கி வேண்டிய சகல சேவையும் செய்து எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை ஜாக்கிரதையாக, கவனமாக, பொறுப்புடன் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னதென்றால், ஒருவன் செய்யக்கூடிய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமாம். அதில் அவன் கவனக்குறைவாய் இருக்கக்கூடாது. ஏனோ தானமோ என்று தன்னுடைய வேலையை செய்யாதபடி, அலட்சியமாய் ஒரு காரியத்தை செயல்படுத்தாதபடி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் கண்ணோக்கமாயிருந்து அந்த வேலையை செவ்வனே செய்து அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து அதை முடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் இஸ்மவேலருக்கு விற்று விடுகிறார்கள்.
அந்த இஸ்மவேலரிடத்திலிருந்து போர்த்திபா தன் வீட்டின் வேலைக்காக அவரை பணம் கொடுத்து வாங்குகின்றார். இந்த இறை வார்த்தையை தொடக்க நூல் அதிகாரம் 39 இறை வார்த்தை 1 நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்காப்பாளரான தலைவனும் படைத்தலைவனுமான போர்த்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்வீட்டிற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். இந்த இடத்தில் போர்த்திபா அவரை விலைக்கு வாங்குகின்றார், தன்னுடைய வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்வதற்காக. ஆனால் யோசேப்பு எவ்வாறு தன்னுடைய வேலைகளை செய்வார் என்று அவருக்கு தெரியாது. உண்மையில் யோசேப்பு செய்த எல்லா காரியத்திலும் கவனமாய் செய்தார், திறம்பட செய்தார். அவன் செய்த எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்ததாம். தொடக்க நூல் அதிகாரம் 39 இறைவார்த்தை 3 பார்க்கின்றோம். ஆண்டவர் அவனோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். இதோ தன்னுடைய பொறுப்பில் தவறாதபடி ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு வேலையை செய்யும் போது ஆண்டவருடைய கரம் யோசேப்போடு இருந்தது. அவன் செய்த காரியமெல்லாம் வெற்றியாய் துலங்கிற்று. இதை அவனுடைய எஜமானும் கண்டார் என்று வசனம் கூறுகின்றது. அதன் நிமித்தம் அவனுக்கு பெரிய பதவியும் ஸ்தானமும் கொடுக்கப்பட்டதாம். தொடக்க நூல் அதிகாரம் 39 இறைவார்த்தை 4 பார்க்கின்றோம். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தார். இதோ தன்னுடைய வீட்டுக்குள் வேலையை செய்ய யோசேப்பை வாங்கின போர்த்திபா. ஆனால் பின் நாட்களில் அவன் செய்த எல்லா வேலையும் திறம்பட இருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது, அது வெற்றியாய் இருந்தது. அதை பார்த்த பிறகு அவனுக்கு அடுத்தடுத்த பதவி உயர்வும் பொறுப்புகளையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு நம்முடைய வேலைகளை எப்படி செய்கின்றோம்? பொறுப்புள்ளவர்களாய் செய்கின்றோமோ அல்லது ஏனோதானமாய் செய்து கொண்டிருக்கின்றோமா? அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும், இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது நடுத்தர வயதினராக இருந்தாலும், நாம் நம்முடைய காரியத்தில் கவனமாய் இருக்கின்றோமா? பிள்ளைகளாய் இருந்தால் அவர்களுடைய கடமை இந்த நாட்களில் கருத்தாய் படிப்பது, தங்களுடைய எதிர்காலத்திற்கென்று பெற்றோர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் உண்மையாய் செய்வதுதான் அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் தவறிழைக்காதபடி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நடுத்தர வயதினர் தங்களுடைய குடும்பத்தை பொறுப்பாய் நடத்த வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். இவ்வாறு செய்தார்கள் என்றால் ஆண்டவருடைய கரம் இவர்களோடு கூட இருக்குமாம். முதற் வயதினராய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய நன்னடத்தை அவர்கள் வழிவந்த சந்ததிகள் பார்த்து அதை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொருவருமே ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும் என்று இறைவன் இந்த நாளில் கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, மற்றவர்கள் இதை செய்கிறார்கள், நானும் இதை செய்ய வேண்டும் என்று எப்பேற்பட்ட பாவத்திலும் நாம் விழுந்து விடாதபடி கவனமாயிருப்போம். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் ஜாக்கிரதையாய் செயல்படுவோம். அப்போது சாதாரண மனிதரிடத்தில் இல்லாதபடிக்கு பிரபுக்களிடத்திலும் பெரிய பெரிய அதிகாரிகளிடத்திலும் இறைவன் நம்மை உயர்த்துவார் என்று நம்புவோம். அவர்கள் மத்தியில் நம்மை அமர செய்வார் என்று நம்புவோம். இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்வை தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். கண்களை மூடி செபிப்போமா? இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. அவரவர் அவருடைய வேலைகளை சரிவர செய்தால் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று இந்த வசனம் உணர்த்தி இருக்கின்றது. அதன்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் இயங்கட்டும், அது வெற்றியாய் துலங்கட்டும், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் வாய்க்கட்டும், எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனை தங்கட்டும். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன். காட் bless you.